நான் இந்த இடத்துல பேசிக் லெவல் வச்சுட்டு ஒரு ட்ரேட் எடுக்க போறேன், அட்வான்ஸ் லெவல் வச்சுட்டு ஒரு ட்ரேட் எடுக்க போறேன். சரிங்களா? ஸோ சிலருக்கு அதாவது ஒரு பேஸ் லெவல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் லெவல் எடுக்கும்போது நீ இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இந்த மார்னிங் 10:30, ஈவினிங் வந்துட்டு 6:30 அண்ட் ஈவினிங் 6:30, ஐ மீன் மார்னிங் 11 o'clock இருக்கிறவங்க, அதாவது 12 o'clock ஜாயின் பண்ணீங்கல்ல, அவங்களுக்கு இந்த அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் டஃபா இருக்கலாம். சரியா? இப்போதைக்கு ஸ்ரீதர் கொடுத்த ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கறத நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போ மார்க்கெட் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா நிஃப்டி அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் இதை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வேர்ல்டு மார்க்கெட் சிலருக்கு கொடுத்துருப்பாரு, சிலருக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இந்த வேர்ல்டு மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, செல்லா பையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சைட்ல சார் போய் பார்க்கிறது வேர்ல்ட் மார்க்கெட்? யாஹூ ஃபைனான்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. லிசன் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு நிறைய பேர் இங்க முடிச்சவங்க இருப்பீங்க. நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணது வந்து இந்த 11 o'clock, ஈவினிங் வந்து 8 o'clock 2 பேருக்கு தான் எடுத்தேன். இப்போ முடிச்சு, அதாவது இப்போ ப்ராக்டிக்கல் இன்னும் போயிருக்க மாட்டீங்க சிலர். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் மெர்ச் பண்றேன். உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக உங்களையும் கொஞ்சம் மெர்ச் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 6:30 அண்ட் மார்னிங் வந்துட்டு மெயில ஜாயின் பண்ண எல்லாருக்குமே கொஞ்சம் மெர்ச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. சரியா? ஸோ நீங்க என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட் அனாலிசிஸ் அதோட வியூ என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன வியூ கொடுத்துறேன். யூடியூப்ல கொடுக்கறதா. யூடியூப்ல என்ன கொடுத்துருப்பேன், மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது. எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிருக்கு. இதோட கண்டினியூட்டி தான் இந்தியன் மார்க்கெட்ல, அதாவது ஏசியால வரும். அப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிறது பாசிபிள், மேல போகணும் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கு. அண்ட் பையர் டாமினேட் பண்ணுவாங்கன்ற அந்த க்ளூ எடுத்துட்டோம். அண்ட் ஈவினிங் அதாவது 1 o'clock 12:45 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதுல இன்னும் பையிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் இங்க எடுத்துக்கிட்டு வேர்ல்டு மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிலருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் ஸ்டெப் கொடுக்கல. சரியா? இது இப்படி இருக்கு, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா சிலருக்கு கொடுத்துருப்பேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கொடுக்காதவங்களுக்கு வரும் கண்டிப்பா. வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடியும் போது உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். சரி, இப்போ நிஃப்டியோட வியூ, நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் கொடுத்த வியூவை ரெஃபர் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இதோட பிரைஸ் வந்துட்டு இந்த இடம், அதாவது 24,700 வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இந்த இடம் வரும்ன்றது யூடியூப்ல கொடுத்துட்டேன் இல்லையா? யூடியூப்ல கொடுத்துருக்கேன். பிகாஸ் இது ஒரு அப் ட்ரெண்ட். மார்க்கெட் என்ன இருக்கு, ஹையர் ஹைல இருக்கு. இது என்ன இருக்கு, கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா ஸ்டாக்லயுமே இதுதான் மெஜாரிட்டி இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க, செல்லரா மாற போறீங்க. அப்போ டவுன் ட்ரெண்ட்லாம் எடுத்து பார்க்க போறீங்க. இந்த 200 ஸ்டாக் இருக்குல்ல, அதுல நீங்க தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. எதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு எடுத்து கொடுங்க. 1 minute டைம் ஃப்ரேம் வேணும். எதெல்லாம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஒர்க் பண்ணணும். எதெல்லாம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஷார்ட் பண்ணிக்கோங்க, பர்சன்டேஜை ஷார்ட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் டவுன் ட்ரெண்ட், ஏன்னா மார்க்கெட் நிஃப்டியோட டைரக்ஷன் டவுன் அப்படிங்கிறதுனால யூ ஷுட் பி a செல்லர். ஆன்லைன்ல சொல்லுங்க, எடுத்து கொடுங்க. ஹேவல்ஸ் இந்தியா. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்க 1 minute டைம் ஃப்ரேம்ல. ஓகே, 1 minute சொல்ல முடியாது, இது வேண்டாம். 1 minuteல இல்ல. ஜொமேட்டோ சார். ஜொமேட்டோ. செல் நடந்திருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, செல்லர் இருக்காங்க. டுவர்ட்ஸ் டார்கெட் அப்படிங்கிறது லோயர் லோக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு அப் ட்ரெண்டையும் ஒரு டவுன் ட்ரெண்டையும் இந்த இடத்துல பார்த்துப்பேன். சரியா? அப் ட்ரெண்டையும் டவுன் ட்ரெண்டையும் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ இது அதாவது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா செல். சஸ்டெயின் ஆயிடுச்சா இல்லையா? சஸ்டெயின் ஆயிடுச்சு சார். 3 கேண்டில் இருக்கு. செல்லரா இருக்கலாம். 232 அப்படிங்கிறது என்னோட டார்கெட். அப்ப என்ன பண்ணிடலாம், உங்களோட அக்கௌண்ட் எடுத்துங்க, உங்களோட டிமேட் அக்கௌண்ட் எடுத்துங்க. போயிட்டு என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இதை எடுத்தாச்சு.
ஜஸ்ட் இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா வெறும் 5,000 rupees என்கிட்ட 25,000 rupees இருக்கிறதா எடுத்துக்கிறேன். என்கிட்ட என்ன ஃபண்ட் இருக்குன்னா சார் என்கிட்ட என்ன ப்ராடக்ட் சார் இது 1 lakh Zomato? rupees இருக்கு. எட்டர்னல் அதாவது ஜொமேட்டோ 1 lakh rupees அப்படிங்கிறது என்கிட்ட ஃபண்ட் இருக்கு. இதுல நான் 25,000 மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு 25,000 ரூபாய்க்கு 4 டைம் லிவரேஜ் கிடைக்குதுன்னு இமேஜின் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டா 5,000 rupees ஒரு ஸ்டாக்குக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ செல் அமௌண்ட் என்னங்கிறது இங்க காட்டிடும் இன்ட்ராடேல. ஸோ ஜஸ்ட் ஒரு 25 குவான்டிட்டி போடுறேன். எனக்கு தேவையானது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 rupees தான். ஐ கேன் இன்வெஸ்ட் மோர். ஸோ 250 இல்ல 125 யூஸ் பண்றேன். 5,800 rupees யூஸ் பண்ணிருக்கேன். செல் பண்ண போறேன் மார்க்கெட்ல 2.80ல செல் பண்றேன். கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, ஆன்லைன்ல கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சார் நாங்களும் சேல் பண்ணணுமா இல்ல? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன லிசன் பண்ணா மட்டும் போதும். ஓ ஸோ செல் பண்ணியாச்சு. சோல்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 232.70ல செல் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பை பண்ணும். ஸோ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 125 குவான்டிட்டி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களோட என்ன ஆர்டர் இருக்கு பெண்டிங்கில் போயிட்டு பார்த்துக்குங்க. இங்கே இருக்கு இந்த பொசிஷன், இங்கே இருக்கு. ஸோ என்ன பண்ணிடுறேன், இதை போயிட்டு ஸ்கொயர் ஆஃப் எக்ஸிட் பொசிஷன் கொடுத்துட்டு பையிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 232.50 232.25 இதுல பை பண்ணிட்டு வெளியில வந்துடுறேன். பையிங் ஆர்டர் பிளேஸ்ட். ரைட்டா? ஸோ இது ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. கீழே வந்துச்சுன்னா என்ன, இந்த இடத்துல பை நடந்துரும். ரைட்? இதை ட்ராக் பண்ணிக்கணும் நம்ம தனியா. ஸோ எப்பவுமே ஒரு ஆர்டர் முடிச்ச பிறகு அடுத்தடுத்த ஆர்டர் எடுங்க. சரியா? இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக் ஆன பிறகு தான் அடுத்த என்ட்ரிஸ் போறது நல்லது. சரியா? நான் என்ன பண்ணிட்டேன், 25,000 rupees வச்சுட்டு நான் ஒரு 5 ட்ரேட் எடுத்து காட்ட போறேன். ஸோ சைமல்டேனியஸா பண்ணிட்டே இருக்க போறேன். ரெண்டுமே பாசிபிள் தான், ரெண்டுமே பண்ணலாம். பட் ஒரு ட்ரேடா எடுக்கிறது நல்லது. ஒன்று முடிச்ச பிறகு அடுத்த ட்ரேட் அப்படிங்கிறது போகலாம். சரி, அடுத்த ஸ்டாக் எடுங்க. இது அப்படியே கையில இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பேங்கா ஹையர் லோவை பிரேக் பண்ண இடம் இங்கே தான் இருக்குல்ல, அல்லது இங்க எடுக்கலாமா? இந்த அப் ட்ரெண்டை பார்த்துட்டு ஹையர் லோ எங்க இருக்குன்னு சொல்ல முடியும், இதுதான் சொல்லலாம். ஒரே ஒரு லோயர் லோ தான் வருது, எடுக்கக்கூடாது. வேற ஏதாவது டவுன் ட்ரெண்ட், வேற எதுவும் டவுன் ட்ரெண்ட் ஆஸ்தா ஸ்பெல் பண்ணுங்க. ஆர்இ 1 மினிட்ல இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு. என்ன 1 மினிட்ல பாருங்க, ஓவராலாவே இதோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மேல கீழ இருந்து மேல போக போகுது. எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் எடுத்துட்டு 1 மினிட் எடுத்துட்டு அல்லது டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். டேக் செகண்ட் சார்ட் கூட யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு ட்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்க. அதுல ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா தென் அதுல நீங்க செல்லரா இருக்கலாம். 3 மினிட்ல இருக்கு டவுன் ட்ரெண்ட், செல்ல இருக்கு அண்ட் டார்கெட் கீழே செல் பண்ணலாம், டார்கெட் கீழே அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். செல்லர் வந்துருவாங்க இந்த இடத்துல, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். கரெக்ட், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. நான் இதுக்கு பிரைமரி எடுத்துக்கிறேன். இமீடியட்டா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன் 98 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது ரிஸ்கி செல் ஏரியா, ஒரு சேஃப் ஜோன் சொல்ல மாட்டேன். டெக்னிக்கல் அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு இது தெரியலாம். ஸோ அப்போ இது செல்லரா இருக்கலாம், பட் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ ஐடென்டிஃபை அ கன்ஃபர்மேஷன் ரேஞ்ச். கன்ஃபர்மேஷன்றது இதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான். தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே ஏன் இதை சொல்றேன்னு? டவுன் இங்கிருந்து ஐடென்டிஃபை த அப் ட்ரெண்ட், அதுல ஹையர் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லரா இருக்கு.
ஸோ இது ஃபர்தரா கீழே இறங்கணும் அப்படிங்கிறது வியூ. ஃபர்தரா இந்த இடத்துக்கு வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ செல் அதான் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நம்ம செல்லரா மாறலாம். யூபிஎல் டவுன் ட்ரெண்டு உங்களுக்கு நல்லா இருக்கு. இதுல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ மல்டிபிள் டைம் லோயர் லோ வந்துட்டு மேலே போகுது, கொஞ்சம் ரிஸ்க். ட்ரெண்ட் லைன் கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது இல்லையா, இது கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது, கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட்ஸாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு, வேண்டாம். அண்ட் ப்ரைஸோட டார்கெட் அப்படிங்கிறது பொறுமையாக இங்கே வரும். அதுதான் அந்த டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இந்த அட்வான்ஸ் லெவல் முடிச்சவங்களுக்கு புரியும். ஸோ இதோட டார்கெட் கீழே போயிட்டு இருந்தாலுமே இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கு. இதை என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஹையர் லோவோ பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லரா மாறலாம். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா செல்லரா மாறலாம். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது கீழே வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல, அது டார்கெட் ரீச் ஆயிடுச்சா? நான் இருக்கு எட்டர்னல் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 56 rupees அப்படிங்கிறது ப்ராஃபிட்டா இருக்கு. இதுவே ஒரு 25,000 rupees யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கம்மியாக தான் இருந்திருக்கு, ஒரு 200 rupees. ஏன்னா கம்மியாக தான் டார்கெட் பண்ணியிருக்கோம், அரௌண்ட் 250 rupees நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதை அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா செகண்ட் சார்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறது 1 minute யூஸ் பண்ணி செகண்ட் சார்ட் யூஸ் பண்ணுறோம். 500 rupees கிடைச்சாலே பெரிய ப்ராஃபிட். ஸோ அவ்வளோதான் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறது, 500 rupees ஒரு என்ட்ரிக்கு, அவ்வளோதான். ஏன்னா 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 1 minute செகண்டரிக்கு 1 minute. உங்களுக்கு செகண்ட் சார்ட் இருக்குன்னு தெரியும்ல, எல்லாருக்குமே பார்த்துட்டீங்கல்ல, செகண்ட் சார்ட்ல யூஸ் பண்ணுங்க. இப்போ இது கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களோட அப்ஸ்ட்ராக்ல செகண்ட் ஷார்ட் இருக்கு, செகண்ட் ஷார்ட் அப்ஸ்ட்ராக்ல இருக்கு, அதுல போய் பாருங்க, இதுல இருக்கு பாருங்க, 10 செகண்ட் 15 செகண்ட் இருக்கு, இதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வரும், மொபைல்ல வராது, சிஸ்டம்ல வரும், கண்டிப்பா வரும். ப்ரோ டாட் அப்ஸ்ட்ராக் யூஸ் பண்ணுங்க, ட்ரேடிங் வியூல வராது, அப்ஸ்ட்ராக்கோட ட்ரேடிங் வியூல வராது, ப்ரோ டாட் அப்ஸ்ட்ராக்ல வரும். ஸோ இதை எடுத்துக்கங்க, சரியா? ஸோ இது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, குமின்ஸ் இந்தியா எடுத்துடலாம் இப்போ என்ட்ரி. கரெக்டா? சஸ்டெயின் ஆயிடுச்சா? சஸ்டெயின் ஆயிடுச்சா? இல்ல சார். இல்ல. ஸோ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், குமின்ஸ் இந்தியா செல் எடுத்துடலாம். சார் நீங்க இந்த 3 கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஓகே நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நான் क्वेश्चन பண்ணுறேன் சார். செல் எடுத்துட்டு 5,000 rupees மட்டும் தான் யூஸ் பண்றேன், 5,000 rupees மட்டும். டேக் வந்துட்டு அரௌண்ட் எவ்வளோ பண்ணி ஒரு 25 யூஸ் பண்ணோம்னா அரௌண்ட் 14,000 rupees இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகுது. அரௌண்ட் 5,900 யூஸ் பண்றேன். இன்ட்ராடேல கரண்ட் ரேட்ல செல் பண்ணிடுறேன். பெண்டிங்ல இருக்க ஆர்டரை மாடிஃபை பண்ணிக்கிறேன். மார்க்கெட்ல தான் கொடுத்தேன், பட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, 40. சின்ன சின்ன குவான்டிட்டிக்கு பிரைஸ் பெருசா கன்சர்ன் கிடையாது. $74.60 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 10 குவான்டிட்டி திரும்ப வந்து பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ டார்கெட் இருந்துச்சு? நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் டார்கெட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க இருந்து அரௌண்ட் இது பெரிய டார்கெட் 1.5% எடுக்கிறோம். இதுவே 1 lakh rupees, அதாவது 25,000 rupees இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 டைம் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? 4 டைம் லிவரேஜ் அப்படின்னா உங்களுக்கு 1 lakh rupees கிடைக்கும். 1 lakh rupees 1.5% அப்படிங்கிறது 1,500 ரூபாய் இந்த டார்கெட்டுக்கு. ஸோ இதுவே 25,000 rupees, அதாவது 5,000 rupees அப்படின்னா அதே 20,000 rupees யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupees கிட்ட கிடைக்கும். ஸோ அதுக்கான டார்கெட் சார் டார்கெட் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணீங்க? இந்த டார்கெட் நீங்க இன்னும் முடிக்கலையா? கிளாஸே முடிக்கலையா டெக்னிக்கல்? இல்ல சார், இப்பதான் மார்னிங் செஷன்ல லோயர் லோ டார்கெட் வச்சிருப்பாங்களே, கொஞ்சம் லோயர் லோவுக்கு கீழே தள்ளி வைக்க சொல்லியிருப்பாங்கல்ல. ஓகே.
அதானே அப்படிதான் எடுத்திருக்கேன் நான். பெருசா எதுவும் டெக்னிக்கல்லாம் யூஸ் பண்ணல. லோயர் லோ பிரேக் பண்ணுவோம் இல்லையா, லோயர் லோ கீழே வச்சிருக்கேன் ஆமா அவ்வளவுதான். சார். 2926 அப்ராக்சிமேட்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு 30 கிடைக்கலாம், சிலருக்கு 20 கிடைக்கலாம், டிபெண்ட்ஸ். ஸோ கிடைக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2926 2926 இது நம்மளோட பையிங் டார்கெட். இன்ட்ராடேக்கு 10 குவான்டிட்டி பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். சார் ஸ்டாப் லாஸ் எதுவும் வைக்கலையா சார் இது? ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் 2995 உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது செல் பண்ணியிருக்கேன், பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அதே 10 குவான்டிட்டி 2995 பை இன்ட்ராடே. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் 2009 மார்க்கெட் இங்க ட்ரிகர் பிரைஸ்ல 2000 கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். சின்ன குவான்டிட்டிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. 995 ஸ்டாப் லாஸ் பிரைஸ். ஸோ ட்ரிகர் பெண்டிங்ல இருக்கு. ஸோ என்னோட ஓவரால் பொசிஷன்ல குமின்ஸ் இந்தியா பை ஓப்பன்ல இருக்கு, ரைட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறது. 26க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன், அதுவும் பெண்டிங்ல இருக்கு. அண்ட் ஸ்டாப் லாஸ் 95ல பெண்டிங் இருக்கு, 995ல பெண்டிங் இருக்கு. 26 பெண்டிங்ல இருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல செல் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். குமின்ஸ் இந்தியா செல் பண்ணிட்டேன், சரிங்களா. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 10 குவான்டிட்டி ஷார்ட்ல இருக்கு. அதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டிருக்கேன். அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுமே போட முடியும். சார் நான் வந்து யூஸ்வலா ட்ரேட் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த கன்ஃபர்மேஷன் சொல்றீங்க இல்லையா, எய்தர் நம்மளோட மேல 3 கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் இல்லாட்டி லோவர் லோல 3 கன்ஃபர்மேஷன்ஸ். அப்படி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மேல போய் இஎம்ஐ டச் பண்ணிட்டு தான் சில டைம் கீழே வருது சார். ஸோ ஆப்ஷன்ஸ்ல நான் பண்ணும் போது எனக்கு பெட்டர் பிரைஸ். கன்ஃபர்மேஷனுக்கு அதாவது நீங்க நான் கொஸ்டினை புரிஞ்சுக்கிறேன். ஆப்ஷன் அதாவது நீங்க கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் மேல போகுதுன்றீங்களா? ஆமா சார், திரும்பி லோவர் ஹைக்கு போயிட்டு திரும்பி கீழே வருது. அது பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் வரைக்கும் இந்த ரிஸ்க் கூட எடுக்க மாட்டோமா நம்ம? இவ்வளவு பெரிய டார்கெட், நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பாருங்க, எப்பவுமே அதான் பார்க்கணும். சம்டைம்ஸ் கீழே அங்கிருந்து விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோஸ் அதாவது 1.6%. இங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வெறும் 7.7%. ஒரு நார்மலான ரிஸ்க் தானே எடுக்கிறீங்க, அதனால இது பரவாயில்ல, நார்மல் ரிஸ்க் தான் இது. ஓகே சார். இப்போ நீங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து ஒர்க் பண்றது அல்லது ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்து பை பண்றது இதுக்கு மட்டுமே இருக்கும், சரியா. இதே விஷயத்த ஆப்ஷன்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது, அவ்வளவுதான். ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது டெல்டா தீட்டாவோட கலெக்டிவ் டேட்டா இல்ல, அதுல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுங்க, அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. ட்ரேட் எடுத்து பாக்குறேன், அவ்வளவுதான், ஷோ பண்றேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது இல்ல, ஸோ என்ன பண்றது எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் பண்றதுக்கு தான் இது. ஸோ சிம்பிளா அந்த மெத்தடை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எட்டர்னல் யூஸ் பண்ணுவோம்ல, கரெக்டா டார்கெட் ரீச் ஆயிருக்கா, நம்ம எப்படி எடுத்தோம். ஸோ டார்கெட் எடுத்துட்டோம், செல் பண்ணோம், டவுன் ட்ரெண்ட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், அதுக்கு கீழே அழகா டார்கெட், அதுக்கும் கீழே போயிடுச்சு சார், நான் டார்கெட் வச்சதுக்கு கீழே போயிடுச்சு, ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது, இது சார்ட்டை விட்டுருங்க. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு வேற சார்ட் எடுத்தது நீங்க என்ன பண்ணும், ஒரே சார்ட்ல ஸ்டே பண்ணாதீங்க, இந்த சார்ட்ல நிக்காதீங்க. இதை இன்னும் திரும்ப லோயர் உரமா செல் பண்ண வேண்டாம், வேற சார்ட் போயிடுங்க. ஒரு ட்ரெண்ட் முடிச்சுட்டு ஒரு ட்ரேட் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ட்ரேட் மாத்திக்கிட்டே இருங்க. ஒரு ட்ரேட் ஒரே ஸ்டாக்ல அதே வெயிட் பண்ண வேண்டாம். இதே இதுல ஆப்ஷன்ஸ்ல எடுத்திருந்தோம்னா இன்னும் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும், லாட் சைஸும் அதிகமா இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணது வெறும் 25,000 30,000 தான் இருக்கும், பெரிய ப்ராஃபிட் இருக்கும். நான் ஆப்ஷனே உங்களுக்கு ப்ராக்டிகல் பண்ண சொல்லல, ஈக்விட்டியில ட்ரேட் பண்ணுங்க. வெறும் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணி அதுல இந்த மாதிரி பை பண்ணி செல் பண்ணுங்க போதும். 5,000 rupeesக்கு 250 ரூபாய். அப்போ வெறும் ஒரு 1,500 rupees 1,200 rupees இருந்துச்சுன்னா 50 rupees எடுத்திருப்பீங்கல்ல, இவ்வளவுதான் எனக்கு போதும். 1,000 rupees இருந்து ஒரு 50 ரூபாயை நீங்க ப்ராஃபிட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது.
ஸோ அது இருந்துச்சுனாலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. எல்லாருமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கீங்க, ஸ்டாக்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறீங்க. இதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று, நம்மளால தேடி எடுக்க முடியல ஸ்டாக்கை, லேசினஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ண முடியும், சார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டியை பற்றியே சொல்கிறாங்க, நான் அதை வச்சுட்டே எடுத்துகிட்டு போயிடுறேன், இன்னொருத்தர் சொல்கிறதும் இருக்குது, எனக்கு தனியே தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதை விடாதீங்க எப்போவுமே. டவுன் ட்ரெண்டில் இருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டாக இந்த இடம் வைக்கலாம், லோயர் லோவுக்கு கீழே வைக்கலாம். அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, இப்போ செல் பண்ணலாம். டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது 5443 அப்படிங்கிறது போகுது. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போய் என்ட்ரி எடுத்துடலாம். ட்ரெண்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு பேனிக் ஆக வேண்டாங்கிறதுக்காக நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக. செல் இப்போ வந்துட்டு ஒரு ஷேர், அதாவது நீங்கள் 4 ஷேர் எடுத்தால் போதும், ஏன்னா 5000 ருபீஸ்க்கு 4 டைம் லிவரேஜ் கிடைக்குமா. அதனால என்ன பண்ணுறோம், 5500 ருபீஸில் இருக்கக்கூடிய இந்த ஷேரை பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு 5 ஷேர் செல் பண்ணிக்கலாம், 5 ஷேர் செல்ல. ஸோ இதுக்கு மார்ஜின் இன்ட்ராடேக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5500 ருபீஸ், அரௌண்ட் 4 டைம் டு 5 டைம் லிவரேஜ் கிடைக்கும். அது அப்படிங்கிறது செல் எடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு பையிங் ஆர்டர், டார்கெட் எவ்வளோ 5443, அதாவது ஆஸ் பர் 1 lakh, அதாவது 25,000 ருபீஸ் வச்சிருந்தோம்னா எவ்வளோ கிடைக்கும், 1160 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது புரியுதா எல்லாருக்கும், இது கிளியரா இருக்கா. ஹாவ் அ 25,000 ருபீஸ் கேபிட்டல், எனக்கு என்ன இருக்கும், 4 டைம் லிவரேஜ் கிடைக்கும், அப்போ எனக்கு 1 lakh ருபீஸ் கிடைக்க போகுது. அப்போ என்ன ஆயிடும், எனக்கு 1%, எனக்கு 1 lakh ருபீஸ் 1% எவ்வளோ, 1000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ரிஸ்க் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் மேலே வைக்கிறேன், 600 ருபீஸ் எனக்கு ரிஸ்க் இருக்கும். ஸோ 1100 ரூபாய்க்கு எனக்கு 50% ரிஸ்க் வருது, இது ரீசனபிளான ரிஸ்க் தான். ஸோ அதை எடுத்துட்டு டார்கெட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ நான் எடுத்துக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் 5000 ருபீஸ் எடுத்திருக்கேன், அப்போ 1/4 அல்லது 1/5 அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அதில், அண்ட் ரிஸ்க்கும் அதே மாதிரி கிடைக்கும். செல் ஆயிடுச்சு. தென் பையிங்கும் ஸ்டாப் லாஸும் மெயின்டைன் பண்ணிடலாம். ஃபைவ் ஷேர்ஸ்க்கு டார்கெட் எவ்வளோ போட்டிருக்கோம், டார்கெட் 5443. ஸோ இது பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பெண்டிங்ல இருக்கு ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, பையிங் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். 5540 சார், 5540 அப்படிங்கிறது வைக்கலாம், கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கோங்க, அரௌண்ட் 5545 வச்சுக்கோங்க. 45 வைக்கலாம்ல, 5555 5545 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணணும், 5 குவான்டிட்டி, ஃபைவ் 5545. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த இடத்துல, ஏன்னா ஸ்டாப் லாஸ் மாறிடுது பாருங்க. 500 போட்டிங்கன்னா இங்கே, இப்போ இந்த ரேட்டு போட்டிங்கன்னா இப்போ இமிடியேட்டாக கட் ஆயிரும் கொஞ்சம் மேலே வந்தாலே. ஸோ ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் கேர்ஃபுல்லாக இந்த ஆர்டர் போடணும். ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே பெண்டிங்கில் இருக்கு, போத் ட்ரெண்டு குமின்ஸ் இண்டியா ரெண்டுத்துக்குமே. பொசிஷன் போய் செக் பண்ணிக்கோங்க, கிளியராக எத்தனை பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. ட்ரெண்ட் வச்சிருக்கோம் ஆல்ரெடி, வந்து பார்த்தீங்கன்னா குமின்ஸ் இண்டியா 2 மட்டும் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கக்கூடிய பொசிஷன், நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது, அதை விட்டுடுங்க. ரைட், வேற ஏதாவது ஸ்டாக் இருக்கா கிளியரா. டிமார்ட்
கீழே இறங்கிடுச்சா? மிஸ் பண்ணிட்டோமோ? சார் கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் ஒன் பாருங்க செகண்ட் இருங்க, அடுத்தது. இதை பார்த்துடுறேன். ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தாரு, மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், நோ ப்ராப்ளம் அடுத்தது பார்த்துக்கலாம் மிஸ் சார். பண்ணிட்டோம். ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இது. எஸ், கரெக்ட், கீழே விழுந்துருச்சு. 4 மினிட்ல நான் டவுன் ட்ரெண்ட் பார்த்தேன் சார். அதுக்கேற்ற மாதிரி 4 மினிட். ஸோ இருக்கு, பட் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு லோயர் லோவை பிரேக் பண்ணாம திரும்ப வந்திருக்கு பாருங்க. லோயர் லோ ட்ரெண்ட் லைன், லோயர் லோ அகைன் மேல. ஸோ கரெக்ட். இப்படி இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். 2 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ செல்லரா இருக்கலாம். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது கீழே, பட் இதுவுமே லோயர் லோ பிரேக் பண்ணாம வருது. இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இந்த லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பரா தெரியாது. அப்போ என்ன பண்ணுங்க, லைன் ஷார்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ட்ரேட் நடக்கலன்னு அர்த்தம். லைன் ஷார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அப் ட்ரெண்ட் தெரியுது பாருங்க. அதாவது பிலோ டைம் ஃப்ரேம், பிலோ செகண்ட்ஸ் மட்டும், பிலோ 30 செகண்ட் கீழே சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ ஹையர் லோ பிரேக் பண்ணா செல்லரா மாறலாம். செல் பிலோ. ஸோ என்ன பார்த்துட்டோம் இப்போ, ட்ரெண்ட் எங்க என்ட்ரி அல்லது சப்ளை ஜோன் அண்ட் செல் பிலோ அண்ட் டார்கெட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை போட்டுட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சார் ஒரே ஒரு கொஸ்டின், இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து உங்களுக்கு ஒரு லோவர் லோ மாதிரி ஒரு பெரிய 2 கேண்டில் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடுல, அதை கன்சிடர் பண்ண வேணாமா? கண்டிப்பா பண்ணணும். அதான் லோயர் லோ பிரேக் பண்ணாம திரும்ப மேல வந்திருக்கு சொல்லியிருக்கேன். அதுதான். ஓகே சார், கன்சிடர் பண்ணணும். கோடக் மஹிந்திராவும் லோவர் ஹைல இருக்கு இதை சார். எடுத்துடலாம். டார்கெட் கன்ஃபர்மேஷன் முடிச்சிருக்காங்க. ஸோ 3 மினிட்ல இருக்கு. நமக்கு 1.5 hours டைம் எடுக்கும் பிரைஸ் கீழே வர்றதுக்கு. எனிவே, ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா? நல்லா கீழே இறங்கி இருக்கு. கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, செல்லரா மாறலாம். டாடா கன்சியூமர். ஸோ இதே மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ ட்ரெண்ட் நீங்க எடுக்கிறதுல தான் இருக்கு. 25 குவான்டிட்டி. ஸோ மார்ஜின் வந்து 5600 யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செல் எடுத்துக்கலாம் கரண்ட் ரேட்ல. சோல்ட் டார்கெட் 25 தானே சோல்ட், 25 and buying order intraday. buying order place பண்ணிருக்கேன் and stop loss 1143 அல்லது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வச்சுக்கலாம். 1144 அப்படிங்கறத ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 45 கூட ஓகே தான். buying 25 quantity and 1145. ஓகே, ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. intraday மாத்திர ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். So that's it. Trigger pending. ஓகேவா? ஸோ இதுதான் பொசிஷன் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட. ஸோ எதுவுமே மிஸ் ஆகல பாருங்க. நீங்க ட்ரெண்டோட எடுத்தீங்கன்னா கரெக்டா ஒன்று ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்ல தான் இருந்துட்டு இருக்கு, இன்னும் ப்ராஃபிட் புக் ஆகல. ஸோ நீங்க ட்ரெண்ட், அதாவது நிஃப்டியே டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். நிஃப்டியோட டைரக்ஷன் இல்லாம நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும்.
ஸோ நிஃப்டி கீழே விழ தான் மார்க்கெட் நமக்கு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியை டைரக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் அப் ட்ரெண்டே நீங்கள் போய் எடுத்துட்டீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ நிஃப்டி உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதை பார்த்துக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எஸ், வேற என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு? அந்த 200ல இது இருக்காதாண்ணா? தனியா எடுத்துட்டீங்களா? இருக்கா? ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கு இல்லையா? 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கு. 2 ஹவர்ஸ் எடுத்துக்கும் டைம் கீழே வர்றதுக்கு. அண்ட் இதுக்கான கன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதையும் நம்ம செல்லராக இருக்கலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்து மேலே வந்திருக்கு. ஸோ நல்லாவே டார்கெட் பண்ணலாம். ஸோ செல் பண்ணலாம். அந்த 200ல இல்லாததுனால நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். இருக்கா பதஞ்சலி? இருக்கா 200ல? இல்லை. ஓகே, சரி. ஸோ தென் அதை செல் எடுத்துக்கங்க. இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எதுக்காகனா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் தான். ஸோ சில கம்பெனிக்கு வால்யூமே இருக்காது. அந்த கம்பெனியை பற்றி எது ஐடென்டிஃபை பண்ணும் தெரியாது. தெரியாத கம்பெனி போய் எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த 200 கம்பெனி மட்டும் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பதஞ்சலி இப்போ இருக்கிற ரேட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, செல் எடுக்கலாம். ஒன் செகண்ட், இதை என்ட்ரி எடுத்துட்டுமா? செல். ப்ரைஸ் 1700 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 குவான்டிட்டி எடுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக நான் யூஸ் பண்ணுறது 5000 ருபீஸ், அவ்வளோதான். யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். ஸோ ஒரு என்ட்ரியாக முடிச்சுட்டு என்ட்ரி எடுக்கிறது நல்லது. 25,000 ருபீஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ்லேருந்து 700 ருபீஸ் கிடைச்சிடும் ஒரு என்ட்ரிலே. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி எடுக்கிறதும் நல்லதுதான், ராங்னு சொல்ல முடியாது. செல் எடுத்துட்டு டார்கெட் எடுத்து டார்கெட் எவ்வளவு பார்த்தோம்? 15 குவான்டிட்டி. டார்கெட் ஸ்டாப் லாஸ் நோட் பண்ணுங்க. டார்கெட் 1505, 705. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1735, 36. டார்கெட் வந்துட்டு அண்ட் ஸ்டாப் லாஸ் மேனுவலா தனித்தனியாவே போடுங்க. இன்ட்ராடேல ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? 1736. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக கூட வைக்கலாம். 37 அதிகமாக கூட வைங்க. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது நல்லதான். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் 1736. ஓகே. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டது பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிடுறாங்க ப்ரைஸ்ல டார்கெட் ஸ்டாப் லாஸ் என்ன போட்டிருக்கீங்களோ அந்த ப்ரைஸும் இருக்கு. அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இல்லை. ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி. ஸோ எடுத்த என்ட்ரி எல்லாமே இங்கே ப்ராஃபிட்ல இருக்கு. பெரிய லெவலில் புக் ஆகல, இன்னும் புக் ஆகல, கொஞ்சம் கீழே வரணும். ஸோ எனிவே டீசெண்டான என்ட்ரியில் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ரைட்டா? இதை ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு நோட் பண்ணிக்கோங்க. பதஞ்சலி என்ன டார்கெட் வச்சோன்னு ஞாபகம் இருக்குல்ல? நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கங்க. இப்போ நான் டவுட் கிளாரிஃபிகேஷன் வரேன் நான் இப்போ.